ஆக்சுவலி இவ்வளோ உயர்ந்த மனிதனை கூப்பிட்டு பேச வச்சு அப்புறம் நாங்கள் என்ன போய் நின்று இந்த தமிழ் பேரவை ஃபங்க்ஷனில் வேற தமிழில் பேசணும் சொன்னால் ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்கு. அண்ணா முதல்ல சொல்லிடுறேன், நான் ஒன்று கூட இல்லை, முக்கால் தான். தமிழ் எழுதியும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இங்கிலீஷ் கூட வரக்கூடாது தான். ஸோ எனிவே என்னோட இன்ட்ரடக்ஷன் வந்து இப்படி ஏறி கூடயே சேர்ந்து கொடுக்கறது வந்து எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, நான் என் பேர் பியூஷ், நான் சேலத்துலேருந்து வரேன். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சேலத்தில். ஆனால் அப்போ அம்மா அப்பா வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்கனால ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து கொடுத்தாங்க. ஸோ தமிழ் படிக்க அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் தமிழ் ரொம்ப ட்ரை பண்ண இப்போ எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு தாட்டியும் எழுந்து அதை படித்து முயற்சி எடுக்கிறப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதான் முயற்சி எடுக்கிறதே இல்லை. ஸோ இந்த I'll finish my introduction first. I'm basically first an activist. நான் ஒரு தன்னை வந்து ஒரு ரொம்ப அரகண்டாக சொல்லுவேன், நான் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு போராடிட்டு தனக்குன்ட்டு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ போராட முடியுங்கிறத. காலையில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்த உடனே என் ஃப்ரெண்ட் நித்யா தான் ட்ராப் பண்ணார். இங்கே பார்க்குற கிளைமேட்லேயே தெரிஞ்சு போச்சு பாலிடிக்ஸ் இங்கே வந்து பக்கமே இல்லைன்ட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனில். பாலிடிக்ஸ் பற்றி ஒரு பேச்சே காணும். ஸோ பட் இப்போது பாரதி சார் சொன்ன மாதிரி ஒரு மொழி வந்து டிசைட் பண்ணுது, அரசியல், விஞ்ஞானம், அர்த்தசாஸ்திரம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு நாள் என் கார்டு செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன், ஒரு காப் ஃபாரஸ்ட்டு. நீங்கள்லாம் ரிசர்ச்சர்ஸாக இருக்கீங்க, ப்ளீஸ் ரிசர்ச் பண்ணுங்க. காப் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பாலைவனத்தை வந்து நல்லா வனமாக ஆக்கிட்டோம். அந்த வனத்தில் இப்போ ஓட ஓடிட்டு இருக்கு, இப்போவும் ஓட ஓடிட்டு இருக்கு. கீழே ஒரு 3-4 கிராமத்துக்கு வந்து 3 பாகம் வயல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த என் காட்டுக்கு போகும்போது சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வண்டியை நிறுத்தி ஒரு பையன் கேட்குறேன், எங்கே குமார் போயிட்டு இருக்கேன்னு. குமார் சொல்கிறான், காட்டுக்கு போகிறேன் சார். நான் இந்த நேரத்தில் என்னடா காட்டில் வேலை உனக்கு? சார் காட்டுக்கு போகிறேன் சார். நான் என்னடா காட்டுக்கு போகிறேன்ட்டு இந்த டைமில் என்னடா பண்ண போகிறேன் உள்ள போய்? சார் காட்டுக்கு போகிறேன் சார். நான் ஏய் என்னடா விறகு வெட்ட போறியா? சார் வயிற்றுல போயிட்டு இருக்கு சார். சும்மா அப்படியே கேட்டு ஒரு காட்டுக்கு போறது வந்து காடை வந்து கழிப்படத்துக்கு ஒரு சமம் ஆக்கிட்டாங்க. தண்ணிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியான்னு கேட்கிறான். தமிழை வந்து இவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க. அதனால என்னன்னா அத்தியாவசியமா மனுஷனுக்கு தேவை இருக்கையோ தண்ணி, காற்று, மண்ணு. மண்ணாடா, மண்ணையும் கெட்ட வார்த்தை ஆகிட்டோம். தண்ணி, மண்ணு, காடு, இந்த மாதிரி நிறைய யோசனை இருந்தது. கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசலான் இருந்தேன், வேணா நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் கெட்ட வார்த்தையை ஆக்குனால நம்மளோட கவனம் கம்ப்ளீட்டா அது விட்டு போயிடுச்சு. காடும் காப்பாற்ற தேவையில்லை, மரங்களும் காப்பாற்ற தேவையில்லை, பிள்ளையும் காப்பாற்ற தேவையில்லை, தண்ணியும் காப்பாற்ற தேவையில்லை. எது அடிப்படையா மனுஷனால் ஒரு நாள் வாழ முடியாது, ஒரு செகண்ட் எதெல்லாம் வாழ முடியாதோ, ஒரு செகண்ட் காத்தெல்லாம் வாழ்ந்து காட்டலாம் பார்க்கலாம். ஒரு நாள் தண்ணி இல்லாம, காலைல பிரஷ் பண்ணாம, கீழே கழுவாம, மேல குளிக்காம, சாப்பாடு சமைக்காம ஒரு நாள் வந்து இருந்து பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. தற்கொலை பண்ணிப்பீங்க. பட் எது ரொம்ப அத்தியாவசியம் முக்கியமா இருக்கோ அதுல இருந்து கவனத்தை கம்ப்ளீட்டா எடுக்கணும் வெளியே. இதுதான் மொழி பண்ற ஒரு வேலை. ஸோ சார் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். மொழிக்காக நீங்க காப்பாற்ற வேண்டாம். மொழி தனியா ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. மனுஷன் உருவாக்குனது ஒரு ஆயுதம். இது அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறோம் அதான் ரொம்ப முக்கியமானது. லைக் சார் ஃபர்ஸ்டே சொன்னாரு, எதை கடவுளெல்லாம் வச்சுட்டோமோ நம்ம, லைக் மாரியம்மன் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கோம். மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு இது, நான் கடவுளுக்கே வீடு கட்டி கொடுப்பேன்ட்டு. இங்க எதிரிலே பார்த்தோம் பெரிய சர்ச் வந்துட்டு இருக்கு. அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டச்சிங் தி ஸ்கை, ஒரு மெட்டல் கிராஸ் போட்டிருக்காங்க. அந்த கிராஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுல ரத்தத்தை சிந்தாரு ஜீசஸ், ஜஸ்டிஸ்க்காக, நியாயத்துக்காக செத்து போன ஒரு மனுஷனுக்கு. செத்து போனதுக்கு அப்புறம் வந்து 2-3 மாசத்துலயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை பண்ணிட்டாங்க. நீ பாவம் செஞ்சுட்டேரும் உனக்காக ரத்தத்தை அவர் சிந்திட்டு இருப்பாரு. இஃப் வாட் அகைன்ஸ்ட் மொனார்கிங்கிறதுலாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. அவர் மொனார்கி எடுத்து சண்டை போட்டு அவர் சாவடிச்சது, நான் ரத்தத்தை சிந்து அவர் கூட ஒன்றாவும் அதெல்லாம் பேச்சு இல்லை. நான் பாவம் செஞ்சுட்டு இருப்பேன், எனக்காக அவர் ரத்தத்தை சிந்திட்டு இருப்பாருன்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா. லக்ஷ்மி வேணும்னா எனக்கு லக்ஷ்மி வாங்குவோம், அதுவும் பெண் தான் கொடுக்கணும். சரஸ்வதினா கேட்டு வாங்கிக்குவோம் புத்தி வேணும்ட்டு.
ஆனா பாதுகாப்பு பண்றதுக்கு வந்து முனியப்பனுக்கு வந்து நம்ம சாராயம் கொடுப்போம், ஐயனாருக்கு சாராயம் கொடுப்போம், நீ எங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு. பாதுகாப்பு பண்ற வேலை என்னது இல்லை. சுருக்கமா சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு மொழி மூலியமா, சிம்பாலிசம் மூலியமா, இந்த சிலை வழிபாடு மூலியமா, ரிலிஜன் மூலியமா நம்மளோட ஹோல் சிந்தனையே மாற்றி வச்சிருக்காங்க. என்ன பேசிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் மறந்துட்டோம், புதுசா உருவாக்கிட்டு இருக்கோம், புதுசா ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம். சயின்ஸ் மூலியமா, நம்ம எக்கனாமிக்ஸ் மூலியமா எங்க போயிட்டு இருக்கோமே தெரியாது நம்மளுக்கு. அதை ரிவர்ஸ் பண்றதுக்குனால வேலை தான் நாங்க கொஞ்சம் ஆக்டிவிசம் மூலியமா பண்றோம். நான் இந்த ஏரியா நீங்க பாத்தீங்க, நாங்க டோட்டலா 4 வாட்டர் பாடிஸ் ரிவைவ் பண்ணிருக்கோம். சேலத்துல 2.5 கோடி ரூபாய் ஆச்சு எங்களுக்கு. மக்கள் கிட்ட கை நீட்டி காசு வாங்கணும். நாங்க கார்ப்பரேட் கிட்ட போறது இல்ல. we are not an organized NGO, we are not even registered. மக்களே வந்தாங்க, மக்களே சுத்தம் பண்ணாங்க. that took an effort, but it was a good effort. what is a better effort is this? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அட்டென்ஷன் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இதுக்கு நீங்க கை தட்டணும் எனக்காக. இல்ல சொல்லி முடிச்சேன். வேதாந்தான்ற ஒரு கம்பெனி இருக்கு. வேதாந்தா கம்பெனியை வந்து அனில் அகர்வால் சொல்லி இருக்கிறது தான் அதுக்கு ஓனர். அனில் அகர்வால் இஸ் இன் லண்டன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி லண்டன்ல எஸ்டாப்ளிஷ்டா இருந்ததோ அதே மாதிரி வேதாந்தா இஸ் a London Stock Exchange listed company. Vedanta rules over the country by having Sterlite in Toothukudi, Hindustan Zinc in Rajasthan, Kane India oil company, oil refinery in Rajasthan, Goa la Sesa Goa, Balco Orissa and Salathla Malco. Plus நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த ஆளுக்கு. இஸ் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கை. சிதம்பரம்ங்கிற ஒரு ஆள் தான் அவருக்கு இவரா இருக்காரு, ஒரு அடியாள் மாதிரி டைரக்டரா இருந்தாரு அவர் கம்பெனில. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரா மாறினாரு இந்த கண்ட்ரிக்கு. அப்புறம் ஹோமே கிடைச்சிச்சு அவர் கையில. ஸோ அந்த கம்பெனி வந்து எங்க மலையில கொல்லிமலையில் ஏற்காடுல மலை உச்சியை வெட்டிட்டே இருக்கான். ஸோ ஃபார் 12 years he was doing it, 96 to 2008 வரைக்கும். 2008ல I spent 2000 rupees, ஃபைல் அண்ட் ஆர்டிஐ பதில் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பாய் எல்லாம் போட்டு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ்லயே அங்கேயே படுத்துக்குவேன். காலையில போனோம்னா அங்கே படுத்துக்குவேன் போய். அப்புறம் கொடுத்தாங்க. we filed a case in the high court. Saila was our lawyer and spending 1000 rupees on stamp paper, we shut the company down. It was the first victory against Vedanta anywhere in the world. So the richest man was defeated with the sum of 3000 rupees. ரொம்ப சந்தோஷப்பட்டு 5000 rupeesக்கு மூங்கில பிளைன்ஸ் வாங்கி கொடுத்தோம் லாயருக்கு. டோட்டல் செலவு 8000 ரூபாய் ஆச்சு இந்த கேஸ்க்கு. And this took us only around, my effort was 20 days. Saila madam's effort was maybe for another 10 days. So in 30 days we were able to stop mining in 600 acres of Shola forest and 1000 acres mining in application போட்டு வச்சிருந்தா அதுவும் காப்பாத்திட்டோம். This is a very big thing. Please clap it. இதே மாதிரி ஜெண்டல் ஸ்டீல் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஜெண்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? JSW சொல்லுவாங்க, சஜன் ஜெண்டல். அந்த தலவாரி மாதிரி இங்கிலும் இருக்கான். ஜெண்டல் அலுமினியம் இருக்கீங்க. ரவிசங்கரோட ஸ்பெஷல் ஆள் அவன். ஸ்ரீ ரவிசங்கர் அவங்களும் ஜெண்டல் ஃபவுண்டேஷன் மூலமா சீதாராம் ஜெண்டல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க வருஷம். ஜெண்டல் ஃபவுண்டேஷன் இஸ் இன் மை சேலம் ஆல்சோ. JSW மேச்சேரியில ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுது அரசாங்கம், சிஸ்கால் அதுக்கு பேரு. The share prices were 30 rupees when they formed the company. It came down to 30 paisa after running it as a sick company. And the sick company இவர் வந்து உள்ள வந்து வாங்கிட்டாரு. In 3 years time he said that he is going to triple his production based on mining a 6000 acre hillock. ஒரு 6000 ஏக்கர் hillock இருக்கு கஞ்சமலை சொல்லி எங்க ஊர் பக்கத்திலேயே. சித்தர் கோயில்னு பெருமைப்பட்ட ஒரு கோயில் இருக்கு. அதுல இந்த ஹோல் மலையை வந்து ஜிண்டல், சேலம் ஸ்டீல் பிளான்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டாலின்ங்கிறவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போ 3 பேரும் 2000 ஏக்கரா பங்கு பிரிச்சுட்டாங்க. இவங்க பங்கு பிரிச்சதுல இந்த 6000 ஏக்கரும் எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணி 20 daysல பேப்பர் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. within 20 days we have the paper work with us. இதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணோம். ஜீப்ல சுத்தின, மலை சுத்தி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணோம், மக்களை கூட்டு போனோம், கலெக்டரேட் ஒரு நாள் பிடிச்சி லாக் பண்ணிட்டோம், கலெக்டர் உள்ள உட்கார வச்சிட்டோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்தோம். and fraud to an Himalayan extent bigger than Ganjamalai was found. இன்னும் அந்த ஃப்ராடை நாங்க ரிலீஸ் பண்ணாம இருக்கோம். இவங்களும் எங்க மலையை கை வைக்காம இருக்காங்க. So 2008 they withdrew their application. Please clap your hands. It's a big thing. So I think so this is an important work. Please when you research, please put that while presenting. We'll be proud of that. Chemplast Sanmar இன்னொரு கம்பெனி இருக்கா. cyanide manufacture பண்ணல, PVC manufacture பண்றா. அந்த டைம்ல cyanide வரது வந்து காவிரி ஆற்றிலே கலக்கி விடுறான். He mixes cyanide right from where our drinking water comes from. வெறும் 5 விவசாயி, மாதேஷ் and another மாதேஷ்.
and செந்தில் and செந்தில் அஞ்சே பேரு வெஸ்ட் கோனூர் விவசாய சங்கம். நீங்க வந்து இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். வெஸ்ட் கோனூர் விவசாய சங்கம் மூலமா கொஞ்சம் போராடி ஃபைட் பண்ணி they made Kempla Sanmar spend around 110 crores to put up an effluent treatment plant for zero discharge of effluents. So for 8 districts drinking water that was having cyanide in it has been prevented. Please clap your hands for this vivasaya sangam. And all this does not take much money. It takes a little heart. It takes a little heart to connect to what is giving us life. எனக்கு உயிர் வந்து நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்னா என் குழந்தைங்க நல்லாவே இருப்பாங்க. Maybe my son, my 11-year-old son, my 14-year-old son, my 11-year-old daughter may become strong because I may not be there to protect them. But if there is no water for them, if there is no air for them to breathe, to drink, if there is no good soil for them to grow food and eat with, they will die anyway. So it is very important that you as scientists just look a little bit beyond. Look a little beyond of what kind of destruction your existence is bringing to this earth. You may enjoy water. தண்ணி குளிச்சிட்டு வந்திருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணு. But the question is, does the water enjoy your existence? We go to a hillock, we embrace the air, the cool breeze that is touching us. நல்லா காற்று அடிக்கும்போது ரொம்ப சுகமா இருக்கும். அந்த காத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுவும் கேளுங்க. இந்த பூமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. We will have to answer it. What have we done for this earth and how we are going ahead with our lives? What kind of energy that we are generating from our lives that is making our earth a better place? I met a farmer called Rai Singh Thaiya. He's never been to school. School ke ponadilla. Na paakmata plate uruvakna first 2000 la paakmata plate தயாரிச்சிட்டு இருந்தோம். அந்த டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணோம். மக்கள் கிட்ட கொடுத்தோம். கொஞ்சம் நல்லா பணம் சம்பாதிச்சோம். அதோட வேஸ்டேஜ்ல இருந்து மண்புழு எரு தயாரிக்க ஆரம்பிச்சோம். அதோட வேஸ்டேஜ்னால மக்கி போக முடியல. மண்புழு எருவோட ஸ்பீட் வந்து கம்மியா இருந்தது to the space. So we started making charcoal out of it. charcoal எடுக்கும்போது நிறைய ப்ரொடியூசர் கேஸ் வெளிய போச்சு. நிறைய கேஸ் வெளிய போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆராய்ச்சி பண்ணனும்னு பார்த்தா when you type in internet Rai Singh Thaiya டைப் பண்ணி பாருங்க, a never been to school person has designed a machine that generates electricity from wood, from biomass. And when you generate from electricity from biomass, you get charcoal or ash. If it is charcoal, then the charcoal can go back to the soil and 60% water retention இன்னும் அதிகமா சேவ் பண்ணும். So நீங்க 60% தண்ணி கம்மியா எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். And this he did in 25,000 rupees per kVA. IIT Mumbai had done it in 80,000 rupees per kVA. So what a farmer has done, I think you should clap your hands for it. Don't be jealous about it. Please. இப்போ அவரோட இன்ஜின்ல ஒரு சின்ன ஃபில்டர் பிரச்சனை இருக்கு. நாங்க 2 இன்ஜின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். We are working on that technology. We are also working on biogas. We are ensuring that 1 kilo of waste, Sago factories were polluting in Salem. Sago is a big industry in Salem. அவங்க என்ன pollute பண்ணிட்டு இருந்தாங்களோ today has become a big boon for them. Their electricity comes from these biogas plants. Just imagine all our vegetable waste. I can grow these vegetables. I can grow any kind of biomass. Agriculture பண்ணும்போது இல்ல wet waste வரும் இல்ல hard waste வரும். Hard waste can be converted into biomass. Wet waste can be converted into biogas. And I can generate my electricity out of it. Today Sago factories are making more profit from generating electricity than their own business. So these technologies are very important to work on that will really help the way we can actually live. In fact, I'll come to a rural area here. Such a beautiful place, your campuses. Why can't we have replication of this campus elsewhere? Urban cities are looting from rural areas. Urbanization is killing rural areas. Science should help in rejuvenating rural areas. We are working on a green roof. Green buildings பேசுறாங்க. ஆனா the green building பேசப்படுறது எல்லாமே again it is the same concrete, the cement, the same bullshit story. I am talking of proper earthen buildings. We have done beautiful earthen buildings. இப்போ roofum கண்டுபிடிச்சிட்டோம். I am going to make roofs out of mushrooms. So if someone is interested, please contact me again. We are going to make very good roofs from mushroom. Ask me how later on. But you have solutions for clothing, shelter, electricity, energy, economics. நான் economics பேசிட்டு இருக்கேன். நான் மூங்கில் ஃபர்னிச்சர் தயாரிக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் போட்டு 20 பேருக்கு வேலை கொடுக்குறேன். My outgo per month salary is 1 lakh. On investment of 1 lakh, I am giving monthly salary of 1 lakh to my people. But for a corporate to provide one single job
it will take in 1 crore rupees. And these are facts. You can challenge me on those. இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஆர்கனைஸ் பண்ணோம். எல்லா முள்ளமாரிங்களை கூப்பிட்டோம். எல்லாத்தையும் இன்வைட் பண்ணோம். ரெட் கார்பெட் போட்டுட்டோம். 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இந்த பிராக்கெட்ல என்ன இருந்தது? 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அந்த 12,000 பேர்லயும் என்னோட நம்ம கால்குலேஷன் தப்பா போச்சே. பசங்க எல்லாம் நம்மள திட்டுவாங்களே. ஒரு காலேஜ்ல போய் பேசிட்டு இருக்கேன். 1 கோடிக்கு ஒரு வேலை, 1 கோடிக்கு ஒரு வேலை. இங்க 85 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை சொல்லுது எங்க அம்மா. எங்கடா எக்கனாமிக்ஸ் டவுட் வருதுன்னு திருப்பி எடுத்து பாக்குறாரு. அதுல 5 இந்தியன் கம்பெனிஸ் வந்து செருப்பு தைக்கிற கம்பெனி. வெங்கடேஸ்வரா ஃபுட்வேர், அந்த வாணிபாடி ஆம்பூர்ல இருக்கு பாருங்க. எல்லாம் பாலாருக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்வேர் கம்பெனி 250 கோடி ரூபாய் போட்டு 5,000 பேருக்கு அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10,000 கோடியில 9,000 கோடி மைனஸ் 1,000 கோடி மைனஸ் பண்ணி 9,000 கோடிக்கு 7,000 ரூபாய் 7,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. So my calculation was right. So please we are living in a flayed economy. We are looking falsified. ஒரு சின்ன டைம்லயே ஒரு within a matter of span of 100 years of industrialization we have ruined ourselves. குழந்தை பிறக்கிறது இல்லைங்க. We have infertility centers by the billions. ரோத்தக் மாதிரி ஒரு சின்ன இடத்துல 32 infertility center இருக்கு. சேலத்துல is the booming business of infertility center. ஒருத்த வந்து 4 மாடிக்கு வேணும்ட்டே கிண்டல் பண்றதுக்காக கண்ணாடியில அந்த ஸ்டேர்கேஸ் கட்டிருக்காங்க. சாரி, கண்ணாடி கிளாஸ் ஃப்ரேம். சோ தட் மெயின் ரோட்ல இருந்து போறப்போ நீங்க சேலத்துக்கு வரும்போது அந்த பைபாஸ்லயே பார்க்கலாம். காலங்காத்தால கப்பல்ஸ் will be standing in a queue till the 4th floor. அந்த டாக்டர் பெரிய பெருமை. காலங்காத்தால வருவார், அவங்க லைன்ல நிக்க வச்சு. So this is the state we have come to. Your very existence, your very life. பெங்களூர் டிஜிட்டலி சேலத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க சேலத்தோட டிஜிட்டலி திருமுத்தார் மூலமா நாமக்கல், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி கொடுத்துட்டு இருக்கோம். Each drop of your water is polluted. Each drop of your water. Anything that is clean, that is glossy, we feel it is very good. But we don't understand that this marble, granite is looting our health. Whatever choices we are making, whatever aspirations we are having, என்ன மாதிரி ட்ரீம் பண்றோம் அது கூட மோசமான நிலைக்கு போயிடுச்சு. Even our dreams have become violent. So it is matter of time that you as future of this country, or I see lot of professors here also. My humble request to you is, please revisit the ethos of development. Where we are standing today. Yesterday, Shazia Ilmi of BJP, the spokesperson, is saying on national TV, 1,70,000 crores have come to Chhattisgarh as investment. We will make every tribal electrician, plumber and mason. Why are we stopping it? Our tribals will become this. British Niti என்று சொல்லிட்டு இருந்தான். Sir, Indian Institute of Science கட்டும்போது when Tata applied for Britishers for application to build this institution, he was asked a question. படிச்சு என்ன பெருசா கிளிக்க போறீங்க? பியூனா தான் பிரிட்டிஷ்காரங்க வேலை பார்க்க போறீங்க. அதான் சொன்னாரு. இன்னைக்கு அதே மாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஆதிவாசிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஃபார்மிங் பண்ணி என்ன கிழிச்சிட்டு இருக்க? வா என் கூட வேலை செய், மேசன் ஆயிடு, எலக்ட்ரிஷியன் ஆயிடு. Imagine, please think, politics is very important. Your understanding of politics is very important for your science. Please think why the richest areas in this country, Jharkhand, Chhattisgarh, Manipur, the richest areas are housing the poorest of population. Please think about it. It's a very serious, important question that you will have to answer. யார் மண்ணு, யார் காத்து, யார் பூமி இது? யார் அதை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க? We will have to challenge it. And we will have to challenge it through 3 phases. Activism, sustainable development and conservation. All these 3 can be done very sustainably, very well. I've taken a lot of your time. I'm very sorry. But please think on it. And please do keep in touch with me and with our group. We would really like to work with you people. We are very open to technologies. We give technology. We don't charge for it. We don't have any protocol for it. You people can come and see the 30-40 technologies that we have done. That has brought about a huge change of life, a huge change in many people's lives. Thank you so much.